ஒரு அம்மாவோட பையனுக்கு ரொம்ப உடலுக்கு முடியாமல் இருக்குது. அவன் அந்த மருந்தும் சரியாக கிடைக்கல. அவன் போராடுறான். கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனை பண்ணியாச்சு. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சைக்கோ சிம்பத்தி மாஸ்டர் அவர் சொல்கிறார், உங்கள் பையனுக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிய வழிமுறை இருக்குது. ஒரு சில உருவப்படங்களை பார்த்த மாத்திரத்தில் அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம், நோய்கள்லேருந்து முற்று பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நம்முடைய வலது பக்க மூளையானது ஒரு படத்தை நாம் பார்த்து கொண்டே வந்தால் அது கொண்டுட்டு போய் வலது பக்க மூளையானது கடவுள் மாதிரி செயல்படும். அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா, கடிசியஸ் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜில் ஒரு சிம்பிள் லோகோ இருக்கும். அந்த மருத்துவ கல்லூரியிலையும் பஸ்களில் கூட அந்த சின்னத்தை பொறித்திருப்பாங்க. மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தை கொடுத்து, இந்த படத்தை நீங்கள் அமைதியாக இருந்து இரவு படுக்கும்போது ஒரு 10 நிமிட நேரம் அந்த பாம்பு சின்னம், அதாவது ரெண்டு பாம்புகள் 2.5 சுற்றி பிணைந்து ஒரு தண்டத்தின் மேலே ஒன்று முகத்தை பார்த்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த லோகோ. அதை ராத்திரியில் படுக்க சொல்லி விடார். அந்த பையனும் அந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தான். நோயாளிகளுக்கு இந்த சின்னத்தை பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷம் வந்தால் நோய் குணமாகக்கூடிய வழிமுறை கிடைக்குது. இரவு படுக்கும்போது இது போன்ற சின்னங்களை பார்த்து தியானிப்பதனால, காரணமே இரவு நேரத்தில் ஓய்வெடுத்து தூங்கும் சமயம் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும். இந்த சமயத்தில் இந்த சின்னங்களை பார்த்து தியானித்து மறை மனதில் போய் பதிய வைப்பதினால, நம்ம ஏற்கனவே சொல்லியபடி அந்த வயதான பெண் இதுபோல் இந்த பாம்பு சின்னத்தை பார்த்துருக்கா. அவள் மகனுக்கு குணமாக வேண்டும் என்று எண்ணி பல வண்ணங்களில் பாம்பு சின்னத்தை பார்த்து வந்ததில்ல, எனக்கு மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கு, முன்பு இருந்த பதட்டமெல்லாம் இப்பொழுது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சென்று மகனை பார்த்தபோது அவனுக்கு அந்த லுகோமியாங்கிற நோயே இல்லையா, நிமோனியா காய்ச்சல் தானா. டாக்டர்கள் சொன்னதை கேட்டு அந்த பெண் தினசரி அந்த பாம்பு சின்னத்தை பார்த்து இறைவன் மனதை வேண்டியதில் மகன் நல்லபடியாக இருப்பதை கண்டு இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சிட்டார். வாழ்க்கையில் பலவிதமான நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடியதற்கு இந்த பாம்பு சின்னத்தை நாம் வலது பக்க மூலையில் பதிய விடணும். நிறைய பேருக்கு புரியல, சாமி என்னத்தையோ சொல்கிறாரு அப்படின்னு. அதாவது நம்முடைய வலது பக்க மூலையில் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கிறது. நமக்கு நோய் தீரணுமா நோய் தீரும், நமக்கு வேண்டிய விரும்பிய ஒன்றையெல்லாம் சுலபமாக அடையலாம். நம்முடைய மனதில் கண்ணில் ஒரு படத்தை பார்த்து மறைமனதில் அதை பரவ விடும்போது இந்த சின்னத்தை ஹெர்மிஸ் தேவரையின் செங்கோல் என்று அமெரிக்க தாந்திரிகர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த சின்னங்களை நம்முடைய மறைமனதில் பரப்புற மூலமாக வலது பக்க மூளை நேரடியாக செயல்பட்டு நோய் தீர்க்கும் பணியை உடனே முடுக்கிவிடுது. எதை நாம் மனதில் விதைக்கின்றோமோ அதையே அவன் அறுவடை செய்கிறான் என்று பைபிள் சொல்லுது. வாட் எவர் எ மேன் சோத் ஹி ரிப்போத் அப்படிங்குது. 1000 வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய்தாலும் எந்த பிரச்சனையும் தீராது. ஆனால் ஐன்ஸ்டீனின் சின்னமான E = m+c², E = mc² என்று சின்னத்தை வலது பக்க மூலையில் பதியவிட்டு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அறிவை விட கற்பனை வளம் தான் மிகவும் முக்கியமானது என்கிறார் அணு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். கற்பனை சக்திக்கு விஞ்ஞானம் பற்றியிருக்கும் கடனை பற்றி அதற்கு தெரியாது. சயின்ஸ் டஸ் நாட் நோ இஸ் டெப்த் டு இமேஜினேஷன் என்று எமர்சன் என்கின்ற ஒரு அறிவுஜீவி சொல்கிறார். ஆகவே எல்லாமே நமக்கு வலது பக்க மூளையான மறைமனம்தான். கற்பனை வளம், சுவாசத்தை உள்ளே இழுத்தல், உள்ளறிவு, ஞான ஒளிச்சுடர், சிருஷ்டிக்கும் சக்தி மற்றும் எண்ணங்கள், தொலைநோக்கு மற்றும் அதன் அதிசய சக்திகள் ஆகிய அத்தனை சக்திகள் இருப்பிடமாக நம் உடம்பு மறைமனதை வைத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் பார்த்து வாங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.